வணக்கம். மாலறியான் நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலுரு தேன்வாய் படிரி கடை தீரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளே கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினோ உணராய் உணராய் காண் ஏல குழலி பரிசெலோர் எம்பாவாய். ரொம்ப அழகா மார்கழி மாதம் 5ஆம் நாள் பாவை நோன்பு நோக்கக்கூடிய பெண்கள்னா எம்பெருமானுடைய புகழ பாடிட்டே அதிகாலையில வீதியில நடந்து போறாங்க. போகும்போது வழியில தோழியோட வீடு வருது. அவ வெளியில வராம உள்ளேயே இருக்கா. அந்த தோழிய பார்த்து இந்த பெண்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க. எப்படி தெரியுமா? திருமாலாலையும் பிரம்மனாலையுமே சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் பார்க்க முடியல, அந்த பரம்பொருளை அறிஞ்சுக்க முடியல. ஆனா அந்த பரம்பொருளை அறியக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கே, அந்த பாக்கியத்தை நாம பெற்றிருக்கோம் இல்லையா? பால் போலும் தேன் போலும் இனிக்க பேசக்கூடிய சொற்களை உடைய நயவஞ்சகியே, நீ உன் வீட்டு கதவை திறக்க மாட்டியா? இன்னுமா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு தோழிகள்லாம் சேர்ந்து அந்த தோழி எழுப்புறாங்க. ஆனா உள்ள இருக்கிற அந்த தோழி கதவை திறக்கவே இல்லை, அப்படியே இருக்கா. ஆனாலும் இந்த தோழிகள் எல்லாம் சிவபெருமானுடைய பெருமையை பாடுறாங்க. எப்படி விண்ணுலகத்துல மண்ணுலகத்துல இருக்கிற அத்தனை உலகங்களில இருக்கிற அத்தனை உயிர்களாலும் காண முடியாத பரம்பொருள் அந்த சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானே நம்முடைய குறைகளை எல்லாம் நீக்கி நமக்கு அருள் தந்து காட்சி கொடுத்து நம்மை ஆட்சி செய்கிறாரே. அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய பெருமையை நாங்க எப்படி பாடுறோம் தெரியுமா? சிவனே சிவனேன்னு பாடுறோம். அந்த வார்த்தைகளை எல்லாம் நீ உணரவே இல்லையா? அதெல்லாம் புரிஞ்சுக்காம நீ தூங்கிட்டு இருக்கியே. உன்னுடைய மகிழ்ச்சாந்து பூசிய கூந்தலோடைய மனத்தை விரும்பி நீ தூங்கிட்டு இருக்கியே. அந்த சிவனுடைய நாமம் உன் காதுல வந்து விழலையா? இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு பாவை பெண்கள் எல்லாரும் பாடுறாங்க. ரொம்ப அழகா மாணிக்க வாசக பெருமான் பாவை பெண்கள் மூலமா எவ்வளவு பெரிய செய்தியை இந்த உலகத்துக்கு சொல்றார். நம்ம இறைவனை வணங்கும் போது புற அழகோ இல்ல தான் என்கிற கர்வமோ இருக்கவே கூடாது, உண்மையான அன்பு மட்டும்தான் இருக்கணும்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அப்படிதான் ஒரு புராண கதை ஒண்ணு உண்டு. காஞ்சிபுரத்துல ஒரு பல்லவ மன்னன் சிவபெருமானுக்கு ஒரு பெரிய கோயில் கட்டி அதுக்கு ஒரு கும்பாபிஷேக நாளையும் முடிவு பண்ணினார். ஆனா அன்னைக்கு இரவு கனவுல வந்த சிவபெருமான் அந்த மன்னனை பார்த்து, இத பாருப்பா, இந்த நாள்ல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், என்னால வர முடியாது. என்னுடைய பக்தன் சென்னையில திருநின்ற ஊர்ல பூசலார் நாயனான்னு பேரு ஒரு கோயில் கட்டியிருக்கான். அந்த கோயிலோட கும்பாபிஷேகமும் அதே நாள்லதான் நடக்குது. அதனால உன்னோட கும்பாபிஷேக தேதியை நீ மாத்தி வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. உன்ன மன்னவனுக்கு ஒரே பிரமிப்பு. எவ்வளவு செலவு பண்ணி பெரிய கோயில் கட்டியிருக்கோம், இந்த கோயிலுக்கு சிவபெருமான் வராம திருநின்ற ஊர்ல ஒரு பெரிய கோயிலுக்கு போறாருன்னா அப்போ இதை விட அவர் எவ்வளவு பிரம்மாண்டமா கட்டியிருப்பார். நிச்சயமா அந்த கோயிலை நம்ம பார்த்தே ஆகணும்னு இரவோட இரவா மன்னன் குடும்பத்தோட திருநின்ற ஊருக்கு புறப்பட்டு போறார். திருநின்ற ஊர்ல தேடுறார், அந்த பெரிய கோயில் எங்க இருக்குன்னு எல்லாரையும் கேட்கிறார். கோயில் எங்கேயும் இல்ல. பூசலார் நாயனார் எங்க இருக்கார் அப்படின்ன உடனே எல்லாரும் ஒரு மரத்தடியா காமிக்கிறாங்க. மரத்தடியில பூசலார் நாயனார் ஆழ்ந்த தியானத்துல உட்கார்ந்து இருக்கார். அவரு கோயில் கட்டணும்னு நிதி தேடினார், அவருக்கு நிதி கிடைக்கல. அதனால பெருமானை நினைச்சு அன்பாலே மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கோயில் கட்டி ஒரு பெரிய கோயிலையே கட்டிட்டாரு. அதை பார்த்தா அந்த பல்லவ மன்னன் அதிசயத்து போனா, இது இல்லையா உண்மையான பக்தி, இது இல்லையா உண்மையான அன்புன்னு அவன் பெரிய பாடத்தை பூசலார் நாயனார் மூலமா கத்துக்கிட்டான். உண்மையிலேயே பாருங்களேன், கற்கோயில் கட்டிய அரசனுக்கு இறைவன் காட்சி தரவில்லை, அன்பாலே மனக்கோயில் கட்டிய பூசலாருக்குத்தானே இறைவன் காட்சி கொடுத்தான். நாம கூட இறைவனை மிகப்பெரிய ஆடம்பரங்களால அணுகினா அவன் காட்சி தர மாட்டாங்க. உண்மையான அன்போடு இறைவனை அணுகினால் மட்டும்தான் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இந்த மார்கழி திருநாளில் ரொம்ப அழகா எம்பெருமானுடைய புகழினை பாடி இறைவனுடைய அருள் பெறுவோம். நன்றி, வணக்கம்.